ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும், முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரி குழம்பு, கேரட் பொரியல், சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே என்னோடய இறை அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது நிச்சயமாக ஒருத்தருடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். அங்கே கோவில் முன்னாடி அச்சுலாம் நெத்தியில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லோரும் வச்சிட்ருந்தாங்க. நான் விலை எவ்வளோன்னு கேட்குறப்ப 20 ரூபான்னு சொன்னாங்க. இந்த சின்ன ஒர்க்குக்கு 20 ரூபாவா, ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வச்சுக்கல. ஆனால் மனசுக்குள்ளே பயங்கரமாக ஏக்கம் இருந்தது அதை வச்சுக்கணுன்னுட்டு. 20 ரூபாய்க்கு என் மனசு இடம் கொடுக்கல. சரி நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த அச்சு விற்கிறவங்கள எல்லாரையும் பார்க்குறப்ப கேட்பேன், யாராவது ஒருத்தர் கம்மியாக சொல்ல மாட்டாங்களா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக நின்றுட்டுருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்தார். நான் சும்மா கேட்டு பார்க்கலான்னு கேட்டவுடனே எவ்வளோங்கண்ணா இது அப்படின்னா 5 ரூபா சொன்னார். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பரவாயில்லையே 5 ரூபாவா சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். அந்த இடத்துல எனக்கு சிவாப்பா உணர்த்தினார், என் குழந்த கொஞ்சமாக காசு இருந்தால் தான் அது நெத்தியில் வச்சுக்கும். ஸோ அதுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக காசு இருக்கிறவங்கள அமுச்சு அதை நெத்தியில் வச்சுக்கிட்டோம். அது ஆசை நிறைவேறணும்னு சொல்லி எனக்காகவே ஒரு பர்சன் அங்கே அனுப்பி வச்சாருன்றது அது சர்வ நிச்சயம், சத்தியம். அது என்னால் உணர முடியுது. அங்கே இன்னொரு அனுபவம் என்னென்னா, நாங்கள் ஹோட்டலில் ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். 1/2 hour ஆகியும் சாப்பாடு கொண்டு வரல. சரி வேறு ஹோட்டல் போகலான்னு நாங்கள் கிளம்புனப்போ எங்கள் தம்பி வரமாட்டேன்னிட்டான். நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றேன், நீங்கள் வேணால் வேறு ஹோட்டல் போய் பார்த்துக்கோங்கன்னு. எனக்கும் நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து. அங்கே நான் வேறு ஹோட்டல் தேடிட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய லைன் நின்றுட்டுருந்தது. கிட்ட போய் பார்த்தப்ப அது அண்ணாமலையார் அன்னதானம்னு போட்டிருந்தது. சரி தயங்கி போய் நம்மளும் ஒன்று வாங்கலாமான்னு யோசித்து நான் நின்றுட்டுருக்கப்ப எல்லா சாப்பாடு காலின்னு சொல்லிட்டாங்க. அடியில் இருக்க பிளேட்டு அடி சாதம் மட்டும்தான் இருந்தது. ஒரு 5 பிளேட்டு வர மாதிரி இருந்தது. சரி நான் நின்றேன். என் கையில் வைக்கிறாங்க, டக்குன்னு மற்றவங்க எடுத்துடுறாங்க. எனக்கு வருத்தமாக போச்சு மனசுக்குள்ளே. அப்பா எனக்கு யாராவது தட்டில் இருந்து கூட ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தா போதும், நான் வந்ததுக்கு உங்கள் சாப்பாடு சாப்பிட்டேன்னு எனக்கு ஒரு திருப்தி வேணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே வேண்டிகிட்டே இருந்தேன். அப்போது ஒரு அண்ணா இந்த அம்மா தான் வெளியூர்லேருந்து வந்திருக்குறாங்கல்ல, நீ தான் இங்கே தானே வாங்குற, நீ போய் இட்லி வாங்கி சாப்பிடு, டெய்லி தானே வாங்குற அன்னதானம், அவங்க வாங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாவே கிட்ட நின்று ஒரு தட்டில் வாங்கி யாரையும் எடுக்க விடாமல் எடுத்து எனக்கு கொடுத்து அனுப்புனார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் நமக்குள்ளே தான் வாழறாரு, வெளியில் எங்கேயும் இல்லை, தேடி அலைய வேண்டியதில்லை. நின்ன இடத்துலையே நான் வேண்டுதல் வைக்கும் போது அந்த இடத்துல என் மனசுக்குள்ளே நான் நினச்ச விஷயத்த ப்ராக்டிக்கலில் கொண்டு கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தினார். பார்த்தீங்களா, இது எனக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மனிதர்களுக்குமே இறைவன் செய்யக்கூடிய விஷயம். இதுக்கு நமக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, சரணாகதியோட இறைவனை போய் நம்ம சரணடைகிறது தான். வீடியோவில் ஃபிசிக்கல் பாடிக்கு சாப்பாடு, ஆடியோ உங்கள் ஆன்மாவுக்கு சாப்பாடு. ஸோ இது ரெண்டும் கலந்து இறை அருள் இன்றைக்கி எனக்கு கொடுத்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.